ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கண்கலங்கி கண்கலங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை கண்ட? கண்கலங்கி கண்கலங்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் காணவில்லை. எல்லாவற்றிலும் கசப்பான விஷயங்களை மட்டுமே தான் பார்த்தாய். ஆனால் இனி வரும் காலத்தில் கசப்பான விஷயங்களையோ இல்லை பாரமான விஷயங்களையோ சந்திக்க போவது அல்ல. இதற்கு பிறகு நீ சந்திக்க போகும் விஷயங்கள் எல்லாம் அழகான விஷயங்கள். ஒரு மனிதன் எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருப்பானா, இல்லை எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பானா? நீயே சொல். அப்படியே அவன் அழுதாலும் அப்படியே அவன் புலம்பினாலும் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? எதுவும் இருக்காது. அதனால்தான் சொல்கிறேன், நிம்மதி வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் தர வேண்டிய அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு தருகிறேன். காலம் மொத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலேயும் உங்களுக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய கவலைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரமாக குறையும். கவலைகள் என்பது ஒவ்வொரு நாளும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் குறைவதே அல்ல என்பதை நினைக்கிறாய். கவலைகள் என்பது வரும் போகும். அதை ஏற்றுக்கொள்வதும் குறைத்து கொள்வதும் உங்கள் கையில் மட்டும்தான் உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கப் போகிறீர்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், அதைதான் நான் கவனிப்பேன். புரிகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் நல்லது மட்டும் நடங்கள், நல்லதை மட்டும் செய்யுங்கள், நல்லதை மட்டும் யோசியுங்கள். எல்லாமும் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, அந்த விஷயம் நடக்குமோ என்று ஒரு விதத்திலும் எந்த விதத்திலும் குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல. நிறைய லாபங்களையும் நிறைய விதமான அதிசயங்களையும் நிறைய விதமான அற்புதங்களையும் பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுதும் எதற்காக நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும்? மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் ஏதேதோ நினைக்க வேண்டும்? நல்ல விஷயத்தை பற்றி யோசித்தால் நல்லது நடக்கும். காலம் முழுக்க கவலைகளை பற்றி யோசிக்காதீர்கள். புதிதான ஒரு வாழ்க்கை உனக்காக துவங்குவதற்கு காத்திருக்கிறது. நீ இன்றும் சரி என்றும் சரி அற்புதத்திலேயே இருப்பாய். இன்று உன் வாழ்க்கையில் சில விதமான ஏற்றங்களும் சில விதமான மாற்றங்களும் அமைந்தது. இந்த ஏற்றங்களும் இந்த மாற்றங்களும் என்ன நினைத்தாய் தொடர்ந்து இருக்கும் என்றா? கண்டிப்பாக அல்ல. தொடர்ந்து எப்படி இருக்கும்? நீயே சொல். கஷ்டம்தானே தொடர்ந்து இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷங்கள் எப்பொழுதாவது தானே வரும். ஆனால் நீ வேண்டுமானால் பார், இனி வரும் காலத்தில் சந்தோஷங்கள் மட்டும்தான் உனக்கு இருக்கும். நீயே என்னிடம் வந்து நின்று எனக்கு இந்த மாதிரியான விஷயம் நடந்தது, அந்த மாதிரியான விஷயம் நடந்தது என்று நீயே சொல்லி 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 மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தை அடைவாய். காலங்களும் நேரங்களும் உங்களுக்கானது. அதை நல்லபடியாக அமைத்து கொடுப்பது என் கையில் உள்ளது. எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இனி அழுகை என்பது இல்லை, சந்தோஷங்கள் மட்டும் என்பது மட்டுமே உண்டு. நீ கவலைப்படாதே அம்மா, நம்பிக்கை வை. உன்னுடைய தேவைகளுக்கு அனைத்தும் என்னிடம் இருந்து நல்ல பலன் கிடைக்கும். நல்ல விதமான ஆதரவான விஷயங்கள் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நிறைய மாற்றங்களும் நிறைய விதமான ஏற்றங்களும் அமையும் என்பதை நம்பு. எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறாய். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துவிட்டு அவர்கள் ஏமாற்றிய பிறகு இவர்கள் எனக்கு யாருமே உதவி செய்யவில்லை, என்ன செய்ய போகிறேன் என்பதெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறாய். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு 1000 முறை யோசி. ஆனால் செய்துவிட்ட பிறகு எதையும் யோசிக்காதே. சிலர் ஏமாற்றுவார்கள். சிலர் உன்னை எப்ப பார்த்தால் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் தெய்வங்களாகிய நாங்கள் மட்டும்
உன்னை எப்பொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்றோ உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ நினைப்பது அல்ல. திருப்தியோடு நீ இருக்க வேண்டும் என்பது மட்டுமே நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நம்பிக்கையோடு இருங்கள், நல்லது நடக்கும். ஆயுள் முழுவதும் உனக்கானது கிடைக்கும் என்று நம்புங்கள். உனக்கானது தானாகவே கிடைக்கும். எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு விதத்திலும் தீய விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காமல், நிறைய சுபத்துவமான விஷயங்கள் படிப்படியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் இனிமே நடக்கப் போவதை தான் நீ பார்க்க போகிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்குமோ அதை அனைத்தையும் நான் சொல்வேன். நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். ஏமாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. அது ஒரு நேரம் ஏமாற்றங்கள் இருந்தால் பரவாயில்லை. நீ பிறந்ததிலிருந்து, நினைவு தெரிந்ததிலிருந்து ஏமாற்றங்கள் என்ற ஒரு சூழ்நிலையை மட்டுமே பார்க்கிறாய். அதனால் ஏமாற்றம் வரும் என்று நினைத்து கவலைப்பட்டு விடாதே. நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை என்பது உங்களின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தெய்வத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பது எல்லாம். உங்களின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் செழிக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு பயணம் செல்லலாம். நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் அமையும். எல்லாம் நல்லதே, எல்லாம் அதிசயமே, எல்லாம் சுபத்துவமான பாக்கியமே. எத்தனை பேருக்கு இங்கு தெய்வம் வந்து சொல்கிறது, உனக்கு இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும் என்று உனக்கு சொல்கிறேன் பார். அப்படி என்றால் நீ எந்த அளவுக்கு கொடுத்து வைத்தவள் என்பதை பார். எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. சிரித்து கொண்டே இரு. சிறப்பான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். எந்த நிலையிலும் பயப்பட வேண்டாம். எல்லா நிலையிலும் நான் இருப்பேன். எல்லா நிலையிலும் தேவைப்படுவதை அள்ளி கொடுப்பேன். எல்லா நிலையிலும் அவசரப்படாதே. நிதானமாக முடிவெடு. நிதானமாக பொறுமையாக செய். உனக்கானது உன்னை விட்டு எங்கும் போகாது. புரிந்ததா? நான் என்ன சொல்கிறேன் என்பது உன்னை விட்டு எங்கும் எதுவும் போகாது. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.